நேற்று காலையில தெரிஞ்ச விஷயம். அப்புறம் எம்பி கிட்ட சொல்லி இதெல்லாம் மரம்லாம் வந்துட்டு சாயங்காலம் 5:30 மணி 4:30 மணி இருக்கும். வெள்ளிக்கிழமையா? ஓகே ஓகே. ஏதோ குழந்தை இதானா? அருமையான குழந்தை. டோன்ட் வரி அங்கிள், நான் இருக்கிறேன். என்ன தைரியமா இரு நீ. இவங்க அப்பா பையில விட்டு போயிட்டாரு. அப்படியா? ஆஹா. வேற யார் பாத்துக்கிறது? ஆஹா, சரி சரி. அப்படியாம்மா? சரி சரி சரி. ஓகே. ஆஹா, பொண்ணுக்கு அம்மாவா? எங்க அம்மா தான் வளர்த்துட்டாரு. சரி சரி. வீட்டு வேலை செய்தார் பிள்ளைய வளர்த்து. ஆஹா. பூஜை பண்ணிக்கிறாங்க பாருங்க. அந்த பூஜை பண்ணிக்கிற இடத்துலதான் அந்த ஸ்பாட். இங்கிருந்து கம்பி துணி எடுக்கிறதுக்கு துணி எடுக்கிறதுக்கு வந்தது. துணி எடுத்துக்கு வந்த உடனே அது வேறு மழை வருது. பசங்க நல்ல வழிக்கு வந்துருக்காங்க. அந்த டைம்ல வேற யாரும் இல்ல கூட இல்லையா? நான் நைட்டு வந்தேன். சரி ஓகே. வேற இல்ல சார். அது பாருங்க, வேற இல்ல, அது வேற இல்ல. இன்னொரு மரம் வர இருக்கு பாருங்க. அது எதனா ஊர்ல யார் ஊர் மேல நைஸ்காரங்க முனிசிபாலிட்டிக்கார வந்தாங்க. அந்த ஒருத்தர் மேரியாமாவுடு நான் மறக்கிற மாதிரி இருந்தா அந்த பக்கம் தானே வந்திருக்கணும். எல்லாரும் சொன்ன வசந்தாம்மா வீட்டு இருங்கப்பா. ஆஹா, ஓகே ஓகே. சாரி. சின்ன வயசு மறுபடியும் கிரேசி பேர். கிரேசி. போட்டோ காட்டுமா? பலவிதமான நன்மைகள் எல்லாம் இந்த பகுதிக்கு அந்த காலத்துல இருந்து செய்து மாறாரு. இப்ப கூட அந்த இறந்த சகோதரி சந்திக்க அந்த குடும்பத்துக்கு வந்துக்கிறாரு. அவரை நாங்க அன்புடன் வரவேற்று அந்த குழந்தைக்கு எதனா உதவி பண்றதுக்கு ஐயா பேசணும்னு சொல்லிட்டு எம்எல்ஏ பேசி அதுக்கு எதனா உதவி பண்ணுவாருன்னு அவரை நாங்க விரும்பி கேட்டுக்கிறோம். மற்றது நம்ம பஞ்சாயத்து அது இல்லை சார். இந்த மைன்ஸ் ஏரியாங்க இதெல்லாம் மைன்ஸில் எத்தனையோ லீடருங்கெல்லாம் இருந்தாங்க. ஓட்டுக்கு தான் வராங்க தவிர யாரெல்லாம் கோச்சிக்கிட்டோம் ஓட்டுக்கு தான் வராங்க. ஆனால் இவர் நாங்கள் அணுகும்போது வெளியே போகிறோம், பெங்களூருக்கு போகிறோம், கோலாருக்கு போகிறோம், எங்கெங்கே இட்டுன்னு போகிறாரு. எம்பிக்கு எம்எல்சி கிட்டெல்லாம் இட்டுன்னு போயிட்டு வரும்போது இவருதே வண்டி சார்ஜு, சாப்பாடு சார்ஜு. நாங்கள் இது மாதிரி ஒரு லீடர் பார்க்கல. இந்த விஷயம் தெரிஞ்சவொடனே இந்த குழந்தை இறந்துட்டோன்னு எதனா ஒரு நல்லது செய்யணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு. இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஆறுதல் கூட சொல்கிறது ஒரு கிரேட்டு. அதனால இந்த மாதிரி ஆள் வந்து ஜனங்க வந்து ஒரு அன்பாக நேசிக்கலை. ஒரு சிறந்த ஒரு லீடரு. எல்லா இடத்துலையும் போனால் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இவர்கிட்ட. கோலாருக்கிட்ட போனால் டிசிக்கிட்ட போனால் அவரே பேர் சொல்கிறாரு, ராஜேந்திரன்றாரு. அது நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகுது. அங்கே போனோம், விதான சௌதாவில் போனோம். அவரை கூப்பிட்டு எங்களுக்கு எல்லாம் காப்பியெல்லாம் பண்ணுறாங்க. ஹலோ சார், வேர் ஆர் யூ? நல்ல இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே 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 fine. Okay. See, actually, what I would like to tell you is, whatever help that you wanted from the district forest officer or the municipal commissioner, whatever it may be, okay, we are there to help you. See, we know what are the logistics that you are having right now to do the immediate and necessary actions. Yesterday I messaged and everyone is ready. Yeah, of course. I am
they are not answering. So, CMC is sending their representative to my office. Okay. They are on the way. Okay. So, and if then we will see what their intention, how much they help us. Actually, commissioner spoke to me yesterday. Our CMC commissioner spoke to me yesterday, and he told that whenever they wanted to clear some of the debris or this, wrenched trays and dried up plants also, the BGML management used to stop them. That they used to say that it is the property belonging to the BGML and the CMC should not interfere in that one. No. That is what he felt very bad yesterday. Sir, you see, instantly whenever such kind of action takes place in the city limits, we used to call the forest department. Immediately the forest department used to come and see that dried trees are being cut down. The same type, see, in case... People are saying some different thing, but then they are doing some other. No. If you want, I will put you on his conference call. Commissioner, will you speak now? No. Yesterday I had discussion with CMC. Okay. He told me, I said, okay sir, I will help you. Yesterday he told me, Okay. Now he is sending some representative to my office Okay. to discuss the matter, how we can resolve the issue. Okay. So, See, now in this matter, actually, our Honorable Member of Parliament, Shri Mallesh Babu, is very much considerate against you. He is very much considerate because of your human qualities, no? Your helping nature. Or else this matter would have been taken up in a criminal size. See, this should have been immediately reported to the Tahsildar, and the Tahsildar would have given a complaint and their case would have been registered for murder. Actually, see, it is a murder only, sir, not a death by accident. See, if the department had taken preventive measures to cut down these trees earlier itself, this death could have been prevented. Instead of that, without taking care of these kind of trees, there are around thousands of trees around the BGML colony. Even right now, I am seeing this tree besides that tree which has fallen down. Even that tree is also in a very dangerous condition. Previously in NT block also, one tree has fallen on the house. We marked 85 trees. Ah. Okay. Out of 85 trees, there are 50 trees are vulnerable. So we intend to clear it in the first go. Sir, you should see that it is taken up on a war footing. It is not to be taken lightly because it is the matter of the lives and the properties of the BGML people. I am. See, if you wanted any material, you want a vehicle, if you want men, we will give you. If you want any financial help also, we will give you. Okay. Then it is so, they will come to my office because they are also coming. Yeah, sir, see, this is very, very important. See, actually, I should have taken up this matter in a criminal angle. I could have called this Tahsildar also. She has not turned down this Tahsildar Vandarapanga. She should have turned up because it is a disaster management. It should take up the matter. The Taluk administration should have come here. Either the Taluk administration has come or the BGML management has come or nobody has come and given at least condolence also to this bereaved family. I do understand. I do understand your concern, but we are on the job. We are not on the. We are on the job. We mark everything. You come and I believe you. Okay. See, in this regard, I will speak to the MP also. I will come to your office. Okay. If there is anything necessary to be given you this assistance, we will see that it has been got from the office. Okay. But the matter is very, very serious. We sitting in the across the table and discussing. No, it will take a lot of time for us. No, sir. You did not understand my point. Yeah. I called everyone. Okay. I am on the job. I called everyone. You come and see what Okay. I am doing. Okay. Right. You go ahead with that meeting, sir. I will come and join you later on. Okay. ஃபோன் பண்ணார் நேற்றுலேருந்து 3 முறை ஃபோன் பண்ணார். கமிஷனர்கிட்ட பேசினார், அப்புறமா இந்த ஓஎஸ்டி கிட்ட பேசினார், சிஎஸ்ஓ கிட்ட பேசினார். சிஎஸ்ஓ கிட்ட நானும் போயிட்டு பேசிட்டு இமீடியட்டாக அது வேலை பண்ணணும்னு சொன்னேன் நான். ஏன்னா இது ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம்.
ஏறத்தாழ ஒரு 1000 மரம் இருக்கும் நம்ம பிஜிஎம்எல் ஏரியாவில் இந்த மாதிரி. லாஸ்ட் டைம் என்டி பிளாக்ல ஒரு வீட்டு மேலே ஒரு மரம் விழுந்துச்சு. அப்போ வந்து சும்மா ஒரு விசிட் பண்ணிட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு உயிரே போயிடுச்சு. தாலுக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஐ do not know what this தாசில்தார் is sitting there in this office. சார் நாங்க எவ்வளவு வாட்டி சார் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். நாங்க எவ்வளவு வாட்டி அங்க கம்ப்ளைண்ட் சரிம்மா. பண்ணுவோம். இந்த மரத்தை அறுக்கிறதுக்கு சார் கொடுத்துக்கிறீங்களா கம்ப்ளைண்ட்? சார் லெட்டர் வாங்கிவா இத்த வாங்கினாங்க சார். அவங்க ஹெல்ப் பண்ணாங்க சார். அவங்களே காசு கொடுத்து மரத்தை 3 வீடு போயிடும் மரம் விஞ்சுனா. நாங்க எவ்வளவு சொன்னோம் சார். மைன்ஸ்ல லெட்டர் வாங்கி இத்த வாங்கினாங்க. நாங்க எங்க போய் தேடுவோம்? நாங்க எதுக்கு சொல்லுமா, நீ சொல்லு. போல அவங்க 2 வாட்டி ட்ரை பண்ணி அந்த மரத்தை அறுக்க விடல சார். அவங்க யாரு விடல? மைன்ஸ்கார் விடல. ஜிப் எத்தனாங்க போய் லெட்டர் வாங்கி இத்த வாங்க அறுக்க வந்தவங்க சாமந்தெல்லாம் புடிங்கின்னு போயிட்டாங்க சார். அவங்க அது மாதிரி இவங்க வந்தாங்க சார். 3 வீடு இவங்க வந்தாங்க, சண்டை போட்டாங்க சார். 3 வீடு குழந்தைங்க வச்சுன்னுக்குறாங்க. வந்து உயிஞ்சிரேன் என்ன பண்றதுன்னு சார். அவ்வளவு சண்டை போட்டு அவங்க அவ்வளவு கல்லு மனசா போயிட்டாங்க சார். அந்த மந்தா இருக்கிறது இப்ப என் தங்கச்சி அம்மன் போயிடுச்சு சார். யார் சார் என் தங்கச்சிக்கு பதில் சொல்றது? என் தங்கச்சி வீடு யார் சார் கொடுப்பாங்க சார்? சின்ன குழந்தை விட்டுட்டு போயிட்டாலே சார். இவ்வளோண்டு குழந்தை விட்டுட்டு போயிட்டாலே. நைட்டெல்லாம் தூங்க மாட்டேங்க சார். நாங்க என்ன பதில் சொல்லுவோம் நாங்க சார்? எங்களுக்கு அவதான் சார் தெய்வம். அவதான் சார் எங்களுக்கு தாயி. என் பிள்ளைங்களெல்லாம் அவதான் சார் பாத்துக்குவாங்க. இந்த வீட்டை அவகிட்ட தான் சார் இருக்கோம். நாங்க எங்கன்னா காக்கா குருவி மாதிரி கூலி வேலை செஞ்சு பழகிறோம் சார். நாங்கெல்லாம் என் தங்கச்சி உயிராம்போன்னு போயிடுச்சு. என் தங்கச்சி நல்லா நடமான்னு வந்து போயிட்டாலே சார். இதெல்லாம் தகுமா? இதெல்லாம் யார் சார் கேட்கறது? இவ்வளோ பெரிய மரத்தை வச்சுக்கினாங்களே சார். எவ்வளோ சார் எங்க 3 வீடு போயிட்டேன்னா என் தங்கச்சி எல்லாரையும் காப்பாற்றி விட்டா அவ போயிட்டுக்கிறாள் சார். நான் என் தங்கச்சி முஞ்ச கூட பார்க்க முடியாது, அவ்வளோ கொடூரமாயிட்டு இருந்தாலே. இதுக்கெல்லாம் யார் சார் நியாயம் கொடுக்கறது? என் தங்கச்சி பிள்ளைக்கு யார் சார் பதில் சொல்றது? அவ அம்மான்னு கேட்ட நீங்க எவ்வளோன்னா பண்ணுவீங்க சார்? அவளுக்கு அம்மாவை கொடுக்க முடியுமா சொல்லுங்க சார்? போன உயிர் வந்துருமா? நாங்க வயிறு பத்தின்னு எறியுமே. இந்த மாதிரி அடுக்குமா இதெல்லாம்? அவங்க வயிறாக்க அந்த மரத்தை பார்த்தாங்களே, என் தங்கச்சி உயிரை பார்க்காத விட்டாங்களே சார். ஒரு உயிருக்கு பதில் சொல்லாத விட்டாங்களே சார். அன்னைக்கு அர்த்தம் தான் இன்னைக்கு என் தங்கச்சி போயிருக்க மாட்டாளே. எங்க கிட்ட இருந்திருப்பாளே சார். நாங்க கூலி வேலை செஞ்சு கூட நாங்க கஞ்சி குடிச்சுக்கோம் சார். இப்ப என் தங்கச்சி உயிர் போயிடுச்சு. கல்யாணம் பண்ணி வச்சுங்க இவங்க தான் சார். இவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சுங்க. எல்லாரையும் கூப்பிட்டு என் தங்கச்சி கல்யாணம் பண்ணோம் சார். நாங்க கோயில் எல்லாரையும் கூப்பிட்டு நாங்க கல்யாணம் பண்ணோம். நான் என் தங்கச்சி நிம்மதியா வாழல சார். என் தங்கச்சி வாழ வெட்டியாவே போய் சேர்ந்துட்டார் ரோசமாவே. என் தங்கச்சி புள்ளிக்கு நாங்கன்னா உடனே உயிஞ்சுக்கிட்டு சார். மூஞ்ச கூட பார்க்க விடல சார். என்ன அவ கடத்திட்டு இருக்கும் போது கூட நாங்க மூஞ்ச பாக்கலையே. நாங்க என்ன பண்ணுவோம் சார்? என் தங்கச்சி எப்படி சார்? சமாதானமா இருமா, சமாதானமா. ஓ, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே மைன்ஸ் கொடுத்தீங்க தானே? அவங்க லெட்டர் எழுதி கொடுத்துறாங்க. அந்த லெட்டர் இருக்குதா? தெரியல சார். எனக்கு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த சொன்ன மைன்ஸ்கார் தாமா அதுக்குன்னு சொல்லிட்டாங்க சார். அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க சார். அங்க ஒரு லிவிசன் மலையனவர் இல்லவாமா அல்லி? சார் அந்த வீட்டுக்காரம்மா இருக்கு இல்லையா? இருந்தா கொஞ்சம் கூப்பிடுங்க. அவங்களுக்கு லெட்டர் இருந்தா அதை வாங்கிக்கலாம். வாட்டி சார் அவங்க 2 வாட்டி ஆள் இட்டு வந்தாங்க சார். நாங்க அவங்க கிட்ட சொன்னோம் ராஜனா வீடு போயிடும் ராஜனா பசங்களை வச்சுக்கிறோம். அவங்க 2 வாட்டி இட்டு வந்தாங்க சார். அவங்க வேலை எந்த தப்பும் இல்ல சார். மைன்ஸ்கார் தான் சார் இதுக்கு காரணம். மைன்ஸ்கார் அந்த ஜீப்ல வராங்க பேர் அவங்க தான் சார் விடல. அவங்க தான் சார் விடல. செக்யூரிட்டிங்க தான் சார் வந்தாங்க. அறுக்கூடாது லெட்டர் வேணுவா லெட்டர் வேணுவா. நாங்களாம் எங்க சார் ஏறி இறங்குறது? நாங்க புள்ள குட்டிய வச்சு எங்களுக்கு என்ன சார் தெரியும்? இந்த மாதிரி அக்குரமணயம் பண்ணிட்டாங்களே. அக்குரமணயம் பண்ணாங்க சார் என் தங்கச்சிக்கு. என் தங்கச்சிக்கு தான் சார் மோசம் பண்ணாங்க சார். எல்லாம் கூலி வேலைங்க, ஒன்றும் பர்மனெண்ட் இல்லை. வீடு வேலை வீடு ரொம்ப கஷ்டம். இப்படித்தான் சார் கை வச்சு தள்ளினாலாம் வந்து ஊந்துடாதான் வந்து ஊந்துட. நாங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு இருந்தோம் சார். நாங்க யாரும் இல்லை, எங்க பெருமை மட்டும்தான் இருந்தாங்க. நானும் எங்க அம்மா வேலைக்கு போயிட்டு இருந்தோம். பசங்க அங்க வளர்ந்துருந்தாங்களா சார். பசங்க இருந்தா என்ன கேட்டு சார்? அதுங்களும் போயிருக்குமே எல்லாம் வளர்ற இடம் சார். புள்ளிங்களும் போயிட்டு இருந்தா நாங்க என்ன சார் பண்ணுவோம்? எல்லாரும் உயிரை விட்டு என் தங்கச்சி உயிர் விட்டாலே சார். என் சின்ன புள்ள போயிடுச்சு. ரொம்ப வந்து ஏதாவது ஒன்று உதவி செஞ்சு தீருவோம். என்னுடைய ஃபேக்ட்ரியில இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பா ஒரு வேலை கொடுக்குறேன். ஓகே தானா?
இவங்களை கூட்டின்னு வந்து அங்கே வேலைக்கு சேர்த்துருங்க. மாதம் 10,000 ரூபாய் சம்பளம் நான் கொடுக்குறேன். உனக்கு அங்கே ட்ரைனிங் கொடுக்குறேன். இன்னும் வேலை செஞ்சிருமா, ஓகேவா? இது வந்து என்னால் வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதனால் வந்து உன்னுடைய இழந்த அந்த தங்கச்சி வந்து உயிராக வரப்போகிறது கிடையாது. ஆனால் தங்கச்சி உயிர் போன பிறகு இந்த ஊரில், இந்த மைனிங் லொக்காலிட்டியில் இன்னொரு உயிர் வந்து போகாத மாதிரி தடுக்கிறதுக்கான முயற்சியை வந்து நம்ம எடுக்கிறோம். அர்த்தாச்சம்மா? இப்போ கூட வந்துட்டு நான் இப்போ தான் சிஎஸ்ஓ கிட்ட பேசணும். சிஎஸ்ஓ வந்து மீட்டிங்கில் உட்காந்துக்கிறாரு. அந்த முனிசிபாலிட்டியில் இருக்கிற கமிஷனர்லாம் வந்து கூப்பிட்டுக்கிறாரு. அங்கே டிஸ்கஷன் வந்து இது விஷயமா தான் பேசினுக்கிறாங்க. மைன்ஸ் ஏரியாவில் எத்தனை மரம் இந்த மாதிரி இருக்குதோ, எந்த மரமும் வந்து வீட்டுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய மரம் அது நல்லா இருந்தால் கூட சரி, இது பெட்டரான்னு சொல்கிறேன் நான். ஏன்னா பாதுகாப்பு இல்லாத அந்த மரம் வந்து தேவையில்லை. இப்போ அந்த காலத்தில் வந்து இருந்துச்சு. இப்போ வந்துட்டு மழை, வெயில், காற்றுக்கு வந்துட்டு இந்த மரம் வந்து தாங்குறது இல்லை. ஏன்னா 100 வருஷத்துக்கு மேலே ஆகிட்ட மரங்கோ. நான் சொல்கிறேன், மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆல்ரெடி நம்ம எம்பி வந்து மல்லேஷ் பாப்பா ரொம்ப சீரியஸாக இருக்கிற அந்த விஷயத்தில். தேவைப்பட்டால் நான் வந்துட்டு இந்த பிஜிஎம்எல் மேனேஜ்மெண்ட் மேலே வந்து கிரிமினல் கேஸு, மர்டர் கேஸு ஃபைல் பண்ணுறது கூட தயாராக இருக்கிறேன். ஆனால் அதுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்கள்லாம் வந்து ஒத்துழைக்கணும். எனக்கு வந்து யார் மேலேயும் வந்து பாவம் பரிதாபம் பார்க்குறதெல்லாம் கிடையாது. இந்த இது பாரபட்சமே கிடையாது இதில். நம்ம சொல்கிறேன், ஏன்னா ஒரு உயிர் வந்து யாராலையும் வந்து திருப்பி கொடுக்க முடியாது, நீ சொன்ன மாதிரி. அர்த்தாச்சா? மேலும் வந்து இப்படிப்பட்ட ஒரு உயிர் இந்த மைனிங் லொக்காலிட்டியில் இப்படிப்பட்ட ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாது. நடக்காத வண்ணம் இந்த பிஜிஎம்எல் எக்ஸ் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன்லாம் வந்துக்கிறாங்க பாருமா. எல்லாருமே வந்துக்கிறாங்க. உனக்காக தான் வந்துக்கிறாங்க. உனக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க, உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. கண்டிப்பாக அதுக்கு வேண்டிய நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம்மா, கவலைப்படாத. இன்னைக்கு அழக்கூடாது, நீ தைரியமா இரு. இன்னைக்கு எம்பி அனுப்பி தான் இவர் வந்திருக்காரு. இவர் எம்பியினுடைய பிரதிநிதி. இன்னைக்கு நடந்த இந்த அநியாயம் உடனே இவர் சிஎஸ்ஓக்கு ஃபோன் பண்ணி சிஎஸ்ஓக்கு என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிகழ்ச்சி வேற எங்க நடந்தாலும் அதுக்கு காரணம் சிஎஸ்ஓ தான். அந்த ஜீப்ல வந்தானுங்க பாரு, நீ சொன்ன மாதிரி அவங்களால் தொட்டு தான் இந்த உயிர் போயிருக்குது. அதனால அடுத்த முறை இதெல்லாம் வந்து இவரு தலைமை எடுத்துட்டு இருக்காரு. விட போறதில்ல. நாங்கெல்லாம் அவருக்கெல்லாம் சப்போர்ட் இருக்கிறோம். கண்டிப்பா அது வந்து இனிமேல்ட்டு இது மாதிரி நடக்கிறதுக்கு நாங்க விட மாட்டோம். இவரும் விட மாட்டாரு, எம்பியும் விட மாட்டாரு. மைனிங்ல இப்ப நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. எல்லா வீடு 2 வீடுகளை காலி பண்ணி அதை காலி பண்ணி வாலண்டியரா இவருக்கு தெரியாது. பிஜிஎம்எல் பத்தி, பிஜிஎம்எல் தொழிலாளர்களை பத்தி, குடியிருப்பை பத்தி தெரியாது. இது ஒரு வீடா, இந்த மாதிரி வீடுகளை காலி பண்ணி சொல்லி லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறான். அது மேல கூட ராஜேந்திரன் அவர்கள் எம்பி கிட்ட பேசி இன்னைக்கு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண வச்சிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாத இப்போ மறுபடியும் நாளைக்கு ஒரு மீட்டிங் வச்சு இந்த வீடுகளை காலி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வீடுகளை வச்சு இதில் குடியிருக்கிற மக்களை நீ எப்படா காலி பண்றேன்னு சொல்லிட்டு அது மேல ரொம்ப சிவியரா, ரொம்ப சீரியஸான ஆக்ஷன் எடுத்து நாங்கள் பண்ணின்னு இருக்கிறோம். எக்ஸாம்பிள் அசோசியேஷன் அவருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவரு தலைமை ஏற்று இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் நிறைய பொலிட்டிக்கல் இருந்தவங்க தான், நல்ல அரசியல் இருந்தவங்க தான். ஆனாலும் அன்னைக்கெல்லாம் கூட எந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் பண்ண முடியல. ராஜேந்திரா வந்த பிற்பாடு தான் நான் போய் அவர் அணுகின பிற்பாடு நான் பார்க்கிறேன். வந்த பிற்பாடு தான் இன்னைக்கு கூட ஸ்மித் ரோட்ல அந்த இடத்த போயிட்டு ஸ்பாட் போய் விசிட் பண்ணி எனக்கு இமிடியட்லி எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு சொல்லி தெரியப்படுத்த சொல்லி பிற்பாடு தான் நாங்கள் எக்ஸாம்பிள் அசோசியேஷனும் ராஜேந்திரனும் இந்த இடத்துக்கு வந்து இது மாத்திரம் இல்ல, மற்ற கோலார்த்தங்கள் பிஜிஎம்எல் ஏரியாவில் எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது, நடக்கிறதுக்கு விட மாட்டோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தோட தான் நாங்கள் எல்லாரும் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி நின்றுக்கிறோம். கூட அவர் கூட எம்பி இருக்கிறாரு. அதெல்லாம் இந்த காரியத்தெல்லாம் தொடர்ந்து நடத்தி வெற்றி காணுவோம். இந்த குடும்பத்துக்கும் அவருக்கு சொன்ன மாதிரி ஒரு பெரிய விஷயம் இது. யாரும் வாயால சொல்ல முடியாத ஒரு விஷயம். 10,000 ரூபாய் கொடுத்து இந்த வீட்டுக்கு ஒரு வேலை ஏற்படுத்தி கொடுக்குறேன். அந்த குடும்பத்துக்கு நாங்கள் ஆறுதலாக இருப்போம். இந்த வட்டாரத்தில் பெரிய காரியத்தை நாங்கள் செய்வேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு வேலையை ஏற்படுத்தி கொடுத்ததோட ராஜேந்திரனுக்கு கூட நம்ம இந்த எக்ஸாம்பிள் அசோசியேஷன் சார்பில் கூட நாங்கள் மீண்டும் அவருக்கு ஒரு நன்றியை சொல்கிறேங்க. மற்றபடி யாருன்னா பட்டாபி விஜயராகவன் மறுபடியும் பேசுவார். ஒரு 2 நிமிஷம். இவர் வந்து இந்த ஸ்பாட்டெல்லாம் விசிட் பண்ணி இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆளுகள் சொல்லி ஒரு நன்மை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வேலை கொடுக்குறேன்னு சொன்னதுக்காக இந்த ஆவடி வட்டம் இது ஆவடி வட்டம் சுடுகாடு லைன் சொல்லுவாங்க சார். ஆவடி வட்டத்தின் சார்பாக அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுவேன். கேள்விப்பட்டு வந்து அந்த குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஆறுதல் சொல்லிக்கிறாரு. அதே நேரத்தில் வந்து என்னன்னாக்கா நம்ம எம்பி எம்பி மூலியம் மற்ற மூலியமா அந்த குடும்ப தேவையான ஒரு நிவாரணம் கவர்மெண்ட் மூலியம் எதுனா அந்த மாதிரி ஒரு நிவாரணம் எதனா பண்ணி கொடுக்குறேன்ட்டு ಯಾವುದು ಸರಿಮ್ಮ
ಕಡೆ ವಯಸ್ಸಾದವರಿದ್ದಾರೆ, ಸರಿ ಚೆನ್ನಾಗಿ ಒಳಗಿದ್ದಾರೆ. ಹಾ ದೇಹ ಬಿಟ್ಟಿದ್ರೆ ಅವ್ರು ಒಂದು ಆತಂಕ. ಈಗ ನೀವು ಏನಾದರೂ ಪತ್ರ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ ಈ ಮರದ್ದು? ಇಲ್ಲ ಇಲ್ಲ, ಹಾ? ಒಂದ್ಸತಿ ಇದು ಕೇಳಿದ್ದಕ್ಕೆ ಅದೆಲ್ಲ ಇದ್ ಮಾಡ್ಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳಿದ್ರಂತೆ. ಸರಿ ಆದ್ರೆ ಸರಿ, ಏನು ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ನಾನು ಇವತ್ತು ಸಂಜೆ ಒಳಗಡೆ ಆ CSO ನ ಕರೆಸ್ತೀನಿ ಇಲ್ಲಿಗೆ, ಅವ್ರು ನೋಡ್ಲಿ ಇಮಿಡಿಯೇಟ್ಲಿ ಬಂದು ಕೆಲಸ ಮಾಡಿಸ್ತಾರೆ. ಇವಾಗ ಮೀಟಿಂಗ್ ನಡೀತಾ ಇದೆ ಆಫೀಸಲ್ಲಿ, ಈ ವಿಚಾರವಾಗಿನೇ ಮೀಟಿಂಗ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ MP ಅವರು ಬಂದು ಅವ್ರಿಗೆ ಆದೇಶ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಒಂದು ಮರನು ಬಂದು ಮುಂದಕ್ಕೆ ಬೀಳಬಾರ್ದು, ಬಿದ್ದರೆ ಬಂದು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬಂದು ಕಾನೂನು ರೀತಿಯ ಕ್ರಮ ತಗೋತೀನಿ ಅಂತ ತುಂಬ ತೀವ್ರವಾಗಿ ತಿಳಿಸಿದ್ದಾರೆ ಅವರಿಗೆ. ನಾವು ಬಂದು ಇದನ್ನು ಅಷ್ಟು ಸುಲಭವಾಗಿ ಬಿಡೋದಿಲ್ಲ, ಯಾಕಂದರೆ ಒಂದು ಹೋಗಿರೋ ಒಂದು ಪ್ರಾಣ ಅದು, ಮತ್ತೆ ಯಾರಿಂದನೂ ತರ್ಸೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಸೊ ಇದು ನೋಡಿ, ಇವಾಗ ಆಲ್ರೆಡಿ ಬಂದು ಕಂಪ್ಲೇಂಟ್ ಈ ಬಗ್ಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ತೆಗಿಬೇಕಾ ಕಟ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆದರೂ ಸಹ ಬಂದು ಅವರು ಏನು ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಕೊಟ್ರು, ಹಾ ಎಲ್ಲ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದ್ರು, ಯಾರೋ ಫೋನ್ ಮಾಡಿ ಜೀಪ್ ತಗೊಂಡ್ಬಂದು ಹಾ ನೀವು ಕಟ್ ಮಾಡಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಅದೇ ನಾವೇ ಬಂದು ಕಟ್ ಮಾಡುವಾಗ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. ಹೋದ ವರ್ಷನೇ ಇದು ಹೋಗ್ಬಿಡ್ತಾ ಇತ್ತು. ಸರಿ ಸರಿ, ಮಾಡಿ ಸರ್, ಇಲ್ಲಿಯೇ ಬರ್ತದೆ ಸರ್. ಹ್ಮ್ ಈ ಕಲೆ ಎಲ್ಲ இல்ல பண்றாங்களாமா என்ன பண்ணலமா அங்க இல்ல அங்க கூட மா ஒரு மரம் கூட இல்லாத பாரு பஞ்சாயத்து தலைவர் எங்க மொத்தம் லிஸ்ட் பண்ணிடுண்ணா, எங்க மரம் இருக்குது காஞ்சி மரம், ஏன்னா வீடு ஒட்டி நிற்கிற மரம் எதுவாக இருந்தாலும் சரி, அது 100 இருந்தாலும் சரி 200 இருந்தாலும் சரி என்கிட்ட கொடுங்க. அது நான் அது இப்போ இமீடியட்டா வந்து அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்றேன். சொல்லுகிறாரு கட் பண்ணிடுறாரா? ஓகே ஓகே ஓகே. அந்த கொடக்காலிக்க மரம் கொடக்கி தான் ஆகணும். பயமாக்கு லிஸ்ட் கொடுக்க சொல்லுகிறாரு. அதுதான் எழுதி கொடுத்துறோம். இருமா கொஞ்சம் இருங்க பேசுறேன். ಶುಕ್ರವಾರ ನಡೆದಂತ ಈ ದುರ್ಘಟನೆ ನಮ್ಮ ಊರಿನ RD ಬ್ಲಾಕದಲ್ಲಿ ಒಂದು ಮರ ಬಿದ್ದು ಒಂದು ಪ್ರಾಣನೇ ಬಂದು ಹೊಟ್ಟೋಗಿದೆ. ಇದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಬಂದು ನಾನು ವಿಚಾರಿಸಿದಾಗ ಅವ್ರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ, ಸುಮಾರು ದಿನಗಳಿಂದ ಈ ವ್ಯವಸ್ಥೆ ಬಂದು ನಾವು ಬಂದು BGML ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಹತ್ರ ಬಂದು ತಿಳಿಸ್ತಾನೆ ಬರ್ತಾ ಇದ್ವಿ, ಆದರೆ ಬಂದು ನಮ್ಮನ್ನ ಬಂದು ಈ ಮರನ ಬಂದು ಕಟ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. ಇವತ್ತೊಂದು ಪ್ರಾಣ ಹೋಗಿದೆ, ಅದಕ್ಕೆ ಯಾರು ಜವಾಬ್ದಾರಿ ಅಂತ ಒಂದು ಮಾತನ್ನ ಬಂದು ಇವಾಗ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವ್ರು ಕೇಳ್ತಾ ಇರೋದು ಬಂದು ಇಡೀ ಸಿಸ್ಟಮ್ನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. KGF ಅಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಅಧಿಕಾರ ವರ್ಗದವ್ರನ್ನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, BGML ನಿರ್ವಾಹಕವನ್ನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಎಲ್ಲ ಬಂದು ಎಲೆಕ್ಟೆಡ್ ಪ್ರತಿನಿಧಿಗಳು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದರೆ ಈ ವಿಚಾರ ಬಂದು ನಮ್ಮ ಮಾನ್ಯ ಸಂಸದರು ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಅವರು ಬಹಳ ಗಂಭೀರವಾಗಿ ಇದನ್ನು ತಗೊಂಡಿದ್ದಾರೆ. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಏನೇನು ಕ್ರಮ ತೆಗಿಬೇಕು ಇದುವರೆಗೂ ಎಲ್ಲ ಬಂದು ತಗೊಂಡು BGML ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಬಂದು ಸೂಕ್ತ ನಿರ್ದೇಶನವನ್ನು ಬಂದು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆ ನಿರ್ದೇಶನದ ಮೇರೆಗೆ ಬಂದು ಇವತ್ತು ಕೂಡ ಬಂದು ಸಭೆ ನಡೀತಾ ಇದೆ. ಅದರಲ್ಲಿ ಜೊತೆಗೆ ಬಂದು ನಮ್ಮ ರಾಬರ್ಟ್ಸನ್ ಪೇಟ್ ಸಿಟಿ ಮುನ್ಸಿಪಲ್ ಕೌನ್ಸಿಲ್ ಕೂಡ ಬಂದು ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೇರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಫಾರೆಸ್ಟ್ ರೇಂಜ್ ಆಫೀಸರು ಅವ್ರಿಗೂ ಬಂದು ಮಾಹಿತಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲ ಕಂಪ್ಲೀಟ್ ಈ BGML ಕಾಲೋನಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಮರಗಳಿದೆಯೋ ಇಂಥದ್ದು ಮರಗಳು ಅದನ್ನು ಬಂದು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಟ್ ಮಾಡಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ವಾರ್ ಫುಟಿಂಗ್ ಸ್ಟೆಪ್ಸ್ ಬಂದು ತಗೋಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ ನಾವು. ಇವತ್ತು ಮಾಡ್ತೀವಿ ನಾಳೆ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಕಥೆಗಳೆಲ್ಲ ಬೇಡ. ಬೇಕಾದರೆ ಏನು ಆರ್ಥಿಕ ವ್ಯವಸ್ಥೆ ಬೇಕು, ಆರ್ಥಿಕ ಸಹಾಯ ಬೇಕು, ಏನು ನಿಮಗೆ ಬಂದು ವೆಹಿಕಲ್ಸ್ ಏನು ಬೇಕು, ಜನ ಎಷ್ಟು ಬೇಕು ನಾವು ಕೊಡ್ತೀವಿ. ನಮ್ಮ ಮಾನ್ಯ ಸಂಸದರು ಖಂಡಿತವಾಗಿ ಇದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಎಲ್ಲ ಸಹಾಯವನ್ನು ಬಂದು ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಒಂದು ಆಶ್ವಾಸನೆ ಬಂದು ಈ ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ನಾನು ಕೊಡೋಕ್ಕೆ ಬಯಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಮ್ಮ ಮಾನ್ಯ ಸಂಸದರು ಅದು ಮಾತ್ರ ಇಲ್ಲ, ಈಗ BGML ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಮನೆಗಳು ಬಂದು ಇವಾಗ ನೋಟಿಸ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ BGML ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟು. ಏನಂತ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಇನ್ನೊಂದು ಮನೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮನೆ ಬಂದು ಅಡಿಷನಲ್ ಮನೆ ಏನಾದರೂ ಇದ್ದರೆ ಅಂತ ಮನೆನ ಬಂದು ನೀವು ಖಾಲಿ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಚಾವಿ ತಗೊಂಡು ಹೋಗಿ ನೀವು ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟಲ್ಲಿ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲಾದರೂ ಆ ರೀತಿಯ ಒಂದು ಕಾನೂನು ಇದೆಯಾ? ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಫ್ಯಾಮಿಲಿಯನ್ನು ಬಂದು ಬೀದಿ ಪಾಲು ಮಾಡಿಬಿಟ್ಟು ಆ ಮನೆ ಕೀ ಮಾತ್ರ ಇವ್ರಿಗೆ ಬೇಕಂತೆ. ಆ ಮನೆ ಎಷ್ಟಿದೆ? 170 ಸ್ಕ್ವೇರ್ ಫೀಟ್ ಇದೆ. ಒಂದು ಮನೆಗೆ ಬಂದು 170 ಸ್ಕ್ವೇರ್ ಫೀಟ್ ಬೇಕಾಗ ಇವತ್ತಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಬಂದು ಒಂದು ಟಾಯ್ಲೆಟ್ ಸೈಜ್ 170 ಸ್ಕ್ವೇರ್ ಫೀಟ್ ಇದೆ. ಸೊ ಹಂಗಾಗಿ ನಾವೇನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅಂದರೆ, ಈ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಬಹಳ ಗಂಭೀರವಾಗಿ ತಗೊಂಡಿದ್ದೀವಿ. ನಮ್ಮ BGML ಎಕ್ಸ್ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ನಮ್ಮ ಮುಖಂಡರುಗಳ ನಮ್ಮ ವಿಜಯರಾಘವನು, VC ಗಣೇಶನು, ನಮ್ಮ ಜೈಶೀಲನ್ನು, ಆಮೇಲೆ ಜೋಸಫ್ ಪಟಾಬಿ, ಇನ್ನೂ ಇತರರೆಲ್ಲ ಬಂದು ಸೇರಿಕೊಂಡು ಈ ವಿಚಾರಲ್ಲಿ ಬಂದು ನಮ್ಮ ಜೊತೆ ಬಂದು ಸಹಕಾರ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ನಾಳೆ ಕೂಡ 10 ಗಂಟೆಗೆ ಒಂದು ಸಭೆಯನ್ನು ಬಂದು ಕರೆದಿದ್ದಾರೆ. ಖಂಡಿತವಾಗಿ ಈ ಸಭೆಯೆಲ್ಲ ಸೇರಿ
ಈ BGML ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಒಂದೊಂದಾಗಿ ಬಂದು ಬಗೆಹರಿಸ್ತೀನಿ, ನಾನು ಖಂಡಿತವಾಗಿ ಬಂದು ನಾನು ಬಗೆಹರಿಸ್ತೀನಿ, ನಾನು ಕೊಟ್ಟ ಮಾತನ್ನು ಬಂದು ನಾನು ಹಿಂದೆ ತೆಗೆಯೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ನಮ್ಮ ಮಾನ್ಯ ಸಂಸದರು ಕೂಡ ಬಂದು ತಿಳಿಸಿದ್ದಾರೆ. ಅವರು ಬಂದು ಸಹ ನೆಕ್ಸ್ಟ್ ಇನ್ನೂ ಒಂದು ವಾರದಲ್ಲಿ ನಮ್ಮ KGF ಕ್ಷೇತ್ರಕ್ಕೆ ಆಗಮನ ಮಾಡಿ ಖಂಡಿತವಾಗಿ ಬಂದು ಏನೇನು ಅವರು ಕ್ರಮ ತಗೊಂಡಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದ್ರ ಬಗ್ಗೆ ಅವ್ರು ತಿಳಿಸ್ತೀನಿ ಅಂತ ಅನ್ನೋ ಮಾತನ್ನು ಕೂಡ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇನ್ನೊಂದು ವಿಷಯ ಕೂಡ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಮಾನ್ಯ ಸಂಸದರು ಬರೀ BGML ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಸಮಸ್ಯೆ ಮಾತ್ರ ಇಲ್ಲ, ನಗರಸಭೆ ವ್ಯಾಪ್ತಿನಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಹಲವಾರು ಸಮಸ್ಯೆಗಳು ಏನೇನಿದೆ, ವಾಟ್ ಎವರ್ ದಿ ಇಶ್ಯೂಸ್ ವಿಚ್ ಆರ್ ಬಿಫೋರ್ ದಿ ರಾಬರ್ಟ್ಸನ್ಪೇಟ್ ಸಿಟಿ ಮುನ್ಸಿಪಲ್ ಕೌನ್ಸಿಲ್, ದಿ ಇನ್ಫ್ರಾಸ್ಟ್ರಕ್ಚರ್ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಎಲ್ಲ ಬಂದು ಯಾವ ರೀತಿ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ ಒಂದು ಜನತಾದಳ ವತಿಯಿಂದ ಬಂದು ಒಂದು ಪಾಲಿಸಿಯನ್ನ ಬಂದು ಕ್ರಿಯೇಟ್ ಮಾಡಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದನ್ನು ಕೂಡ ಸಹ ನಾವು ಬಂದು ಮುನ್ಸಿಪಲ್ ಕಮಿಷನರ್ಗೆ ನಾವು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಖಂಡಿತವಾಗಿ ಬಂದು ಇದಕ್ಕೆ ಏನು ಬೇಕೋ ನಾವು ಅದನ್ನು ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡಿ ಕೊಡ್ತೀವಿ. ಈ ಎಲ್ಲ ರೀತಿಯಾದ ಸಹಕಾರವನ್ನು ಬಂದು BGML ಕಾರ್ಮಿಕರ ಪ್ರದೇಶಕ್ಕೆ ನಾವು ನೀಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಇಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿ ಏನು ಒಂದು ಅನಾವರಣ ಆಗಿದೆ, ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ನಮ್ಮ KGF ಪವರ್ಲೂಮ್ ಪಾರ್ಕ್ ಪ್ರೈವೇಟ್ ಲಿಮಿಟೆಡ್ ನಮ್ಮ ಫ್ಯಾಕ್ಟ್ರಿನಲ್ಲಿ ಆ ಎಮ್ಮನಿಗೆ ಬಂದು ಒಂದು ಕೆಲಸ ನಾವು ಕೊಡ್ತೀವಿ, ತಿಂಗಳಿಗೆ 10,000 ರೂಪಾಯಿ ಬಂದು ನಾವು ಕೊಡೋಕ್ಕೆ ಒಂದು ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿ ಈ ಮುಖಾಂತರ ನಾವು ತಿಳಿಸ್ಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತಾ ಇದ್ದೀವಿ.